சென்னையில் காவலர்களால் சிறுவன் தாக்கப்பட்ட சம்பவத்தில் ஊர்காவல் படையைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே காவலர்கள் தாக்கியதில் இடது காதில் கேட்கும் திறனை இழந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்காமல் அரசு மருத்துவமனைகள் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதற்கட்ட சிகிச்சைக்காக நேற்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு செவி சிகிச்சைக்கான வசதிகள் இல்லை என கூறி மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அங்கு சிறுவனை மீண்டும் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கே செல்லும்படி மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் இதுவரை தனது மகனுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என அவரது பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர். மகன் தாக்கப்பட்டதால் தங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு உடனடி இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவ அதிகாரியிடம் கேட்டபோது காது மூக்கு தொண்டை நிபுணர்களை கொண்டு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சிறுவன் தாக்கப்பட்ட வழக்கில் தரமணி காவல் நிலைய குற்றப்பிரிவு தலைமை காவலர் சரவணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த தனபால், செந்தில் ஆகியோர் 3 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சார் பார்க்க சொல்றாங்க அவங்க அப்படின்றதுக்கு இல்ல இங்க பார்க்க முடியாதுமா, நீங்க 36 நம்பருக்கு பார்த்துட்டு உடனே இங்க அங்க போயிடுங்க அப்படின்றாங்க. என் பிள்ளைக்கு ரொம்ப வலிக்குது, ஜவ்வா இருந்துச்சுன்றாங்க சார். ரொம்ப வேதனையா இருக்கு சார். போலீஸ்காரங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். ஆனா அவங்கள கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்றாங்க சார். ஆனா ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியல சார். யாரு எவங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு பதில தெரியல சார். எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்களை எங்க வீட்டுக்கார போனாதான் சார் வருமானம் எங்களுக்கு.